டாக்டர் மார்க்கெட்ல நிறைய இம்ப்ளான்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ஒரு இம்ப்ளான்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னோட கருத்து. நான் யூசுவலா அதை அவாய்ட் பண்ணுவேன். வணக்கம், என்னோட பேரு டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன். 8000க்கு மேல டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஆல் ஆன் 4 ஆல் ஆன் 6 ஸ்பெஷலிஸ்ட். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 350க்கு மேல கம்பெனிஸ் இருக்கு. அதுல ரீசெண்டா வந்த சில கம்பெனிஸ் நான் டெஃபினட்டா டச் பண்ண மாட்டேன். ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான், எவ்வளவு தூரம் அந்த கம்பெனி ரிசர்ச்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நான் மெயினா பார்ப்பேன். சில பெரிய கம்பெனிஸ் லைக் நோபல் பயோகேர், ட்ராமேன் இல்ல ஜிம்மர் அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20% of their income அவங்க ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆச்சுனா அது ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றதே அதுல பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்றதை அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ ஒரு 50-60 இயர்ஸ் உள்ள ரிசர்ச் உள்ள சில இம்ப்ளான்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்றப்ப பேஷண்ட்ஸ்க்கு அதான் பெட்டர் இம்ப்ளான்ட் சிஸ்டமா இருக்கும். அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஏன்னா அவங்க டிசைன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சர்ஃபேஸ் கோட்டிங்ல இருந்து எல்லாமே ரிசர்ச் எது பெஸ்ட் ஃபார் தி பேஷண்ட்ன்றது தெரிஞ்சு அவங்க பண்ணிருப்பாங்க. சோ அந்த ரீசனுக்காக நான் ஒரு லோக்கலி ரீசன்ட்லி டிவைஸ்ட் இம்ப்ளான்ட் கம்பெனியை விட நான் ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு கம்பெனியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நாளடைவில் ஒருவேளை மாறலாம், பட் இன்னைக்கு நான் அதை தான் டெஃபினட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ்.